வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை வாசிப்போம். யோவான் எழுதின நற்செய்தி பாகம். இம்மானுவேல் முன்னாலவாமா. யோவான் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 35 40 வரை நம்ம வாசி கேட்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தொடங்கி 40 வரை நாம் வாசி கேட்போம். டிஸ்பிளே போடுங்க. அதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 18ஆம் அதிகாரம் 35 முதல் 40 முடிய. பிலாத்து பிரத்திரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரத்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றான். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரத்திரமாக, நீ சொல்லியிருக்கிறபடி நான் சொல்லுகிறபடிதான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறவன் என்றான். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து நான் அவர்களிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கமுண்டோ? ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லோரும், இவனையல்ல, பாரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாசன்பன் கள்ளனாக இருந்தான். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7 8 ஒருத்தர் வாசிங்க. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் அபாத்திரவான். ஆசிமா, ஒரு வார்த்தை சொல்லும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் சுகமாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் ஆகுமே. உம் வார்த்தையிலே எல்லாம் ஆகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் சுகமாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவர் வந்ததின் நோக்கம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? அநேக லட்சியங்கள் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஏன் பிறந்தீங்க? வீட்டுக்காரன் அடிக்கிறதுக்கா? வீட்டுக்காரி அடிக்கிறதுக்கா? கை ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லு. என் கை ரட்சிக்கப்பட்டா நான் கை வாங்க மாட்டேன். அல்லேலூயா. என் வாய் ரட்சிக்கப்படணும். என் வாய் ரட்சிக்கப்பட்டா கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயிலிருந்து புறப்படலாகாது. அல்லேலூயா. என் கால் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன்.
எல்லாவற்றுக்கும் மேலே என் கண்ணு ரட்சிக்கப்படணும். சொல்லுங்கள், எல்லாவற்றுக்கும் மேலே கண்ணு மேலே கை வச்சுருங்க. சில பேர் கண்ணு மேலே கையை வைக்க மாட்டேன்ட்டேன். நைட்டெல்லாம் சினிமா பார்த்து, டிவி பார்த்து, சீரியல் பார்த்து சத்து வந்து அல்லையோ இல்லையோ உன் அல்லையோ யாருக்கு வேணும்? தோத்திர ஆண்டவரே ஆத்திரமா பிரசங்கத்தை முடிச்சிட்டாருன்னா போத ஆண்டவரே, கறி கடைக்கு போவேன், மீன் கடைக்கு போவேன் ஆண்டவரே. இந்த தோத்திரமும் இந்த ஆத்திரமும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு தேவையில்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் புகழப்படுவதாக. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள். நடக்கைன்னு என்ன? நான் வடக்கம் தேவை. சொல்லு, வீட்டுக்காரனை பார்த்து காலையில் சண்டை போட்டு வந்திருக்கிறியா? மனம் திரும்பு. வீட்டில் டீ இல்லை, காப்பி இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எரிஞ்சு வந்திருக்கிறியா? மனம் திரும்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உண்டாக்கிறதுக்காக ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. சில சமயத்தில் இது ஏன் தான் பிறந்துச்சோ தெரியலையே. எது? அந்த ஆடு, அந்த மாடு, இந்த கழுதை ஏன் பிறந்தது? இது கழுதிய குழந்தைய, அவள் வெத்த பிள்ளை அவளே கழுதியாகிற பாருங்க. அப்போ அது பெரிய கழுதை, இது இந்த கழுதை, இது குட்டி. உனக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுற வாய்ஸு. நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்ச மொழியிலே, அடைமொழியிலே பேசி நாம் துன்பப்படுத்துவோம், காயப்படுத்துவோம், ரணகளமாக்குவோம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை சின்ன சின்ன தப்பான வார்த்தையினால பேசி அவர்களை கோபப்படுத்தாதிருங்கள். இது அநியாயம். சொல்லுங்க, இது அநியாயம். பிள்ளைகளே, கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு, மில்டன் அப்படியே ஒளிஞ்சு பார்க்குறான், எனக்கு ஒன்று சொல்கிறான். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் குழந்தையாக இந்த உலகத்துக்கு வந்தார். முழு உலகத்தையும் ஆண்டு பரிசீலித்திருக்கும் தேவன் விண் உலகை விட்டு மண் உலகை வந்து முத்தமிட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகை வந்து சந்தித்த நாள்தான் கிறிஸ்மஸ் திருநாள். இந்த உலகத்துக்கு விடியல் உண்டான நாள், வெளிச்சம் உண்டான ஒரு நாள், மகிழ்ச்சி உண்டான ஒரு நாள், சந்தோஷம் உண்டான ஒரு நாள். அன்பானவர்களே, நாம் இந்த பூமியிலே வருவதற்கு ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கின்றார். நீங்கள் ஏன் இந்த பூமியில் பிறந்திருக்கீங்க? ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை தெரிஞ்சுங்க. ஆண்டவரே, என்னை ஏன் வச்சுருக்கீங்க ஆண்டவரே? எத்தனையோ பேர் கொரோனாவில் போயிட்டான். இப்போது கொரோனா, புது கொரோனா வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ தெரியாது. அல்லேலூயா. இருப்போம். சொல்லுங்கள், எல்லாத்தையும் கை தூக்கி சொல்லுங்கள். அல்லேலூயா. அது வரும், எனக்கு வராது. அல்லேலூயா. அது வரும், ஆனால் உனக்கு வராது. எது வரும்? கொரோனா வரும். பக்கத்தில் பஸ் சொல்லுங்க, அது வரும், ஆனால் உனக்கு வராது. நல்லா இருப்ப, சாவ மாட்ட. சாவை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர், கொரோனாவை வென்றவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கின்ற ஜீவன் உள்ளவர். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்படியாக வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே வரும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சமூகத்திலே வரும்படியாக வந்தார். நம்மை கட்டுவிக்க வந்தார். நம்முடைய வாழ்க்கையை கட்டுவிக்க வந்தார். நம்முடைய குடும்பங்களை கட்டுவிக்க வந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னால், எனக்கு முன்னால் வந்தவர்கள் எல்லாரும், வாசிங்க, யோவான் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10. டக்கு டக்குன்னு ஓகே. யாரெல்லாம் பைபிள் எடுத்து வரல அவங்க மட்டும் தயவுசெய்து கை தூக்குங்க. அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வரக்கூடாது. அவங்கெல்லாம் பைபிள் எட்டு வந்துருங்க, மட்டும் பைபிள் கையில் எடுங்க. பைபிள் இல்லாமல் பிள்ளைகள்லாம் கூட அவங்கவுங்க பிள்ளைகள் கூட அவங்கவுங்களுக்கு பிளேட், ஒரு பிளேட்டு சாப்பிட்றதுக்கு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பைபிள் இருக்கணும்.
நல்லா தைரியமாக தூங்கும் போல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி, வேதம் என்னுடைய சொத்து. இப்போ வாசிமா, இந்த சொத்து நம்மக்கிட்ட இருந்தால் தான் நாம் செத்து போக மாட்டோம். வாசிமா, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எல்லாரும் கையை மேல தூக்கி கை தட்டுங்க. ஹல்லேலூயா. நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். பரிபூர்ண ஜீவன் பரநீந்த ஜீவனிதே. பரிபூர்ண ஜீவன் பரன் இந்த ஜீவனேது. பரன் இந்த ஜீவனேது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே அல்லேலூயா, ஆரோக்கியமே. நான் சுகமானே காயங்களா நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா, புண்ணியரின் காயங்களா. சொல்லுங்க, நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்ல பாருங்க, அதுக்கு முந்தின வசனம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் திருடரும், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால வந்த எல்லா மத தலைவர்களும் கொள்ளடிக்கிறதுக்காக வந்தான், கொலை செய்யறதுக்காக வந்தான், ஆத்துமாக்களை அழிப்பதற்காக வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கின்றார், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியிலே வந்ததன் நோக்கம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு புது வாழ்வளிக்கும்படியாக வந்தார், நீடிய வாழ்வளிக்கும்படியாக வந்தார். அந்த ஜீவன் நமக்கு வாழ்க்கையிலே பரிபூர்ணப்படுவதற்காக வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான்கள், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருக்காக இந்த பூமியிலே வாழ்கிறவர்கள், பிரியமானவர்களே, அவருடைய ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நிலையான ஒரு வாழ்வை பெறுவார்கள், நித்தியமான ஒரு வாழ்வை பெறுவார்கள். இது கர்த்தர் கொடுத்த மகா பெரும் பாடமாக இருக்கின்றது. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நமக்கு நியூ லைஃப், நியூ பிகினிங் இல்லையா? இந்த வாழ்க்கையில் ஒரு புது வாழ்வு தரும்படியாக, நித்திய வாழ்வளிக்கும்படியாக, அது நிலையான வாழ்வாக இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். நமக்காக இந்த பூமிக்கு அவர் அவதாரம் எடுத்தார். எத்தனையோ அவதாரங்கள் இந்த பூமியிலே வந்திருக்கார்கள், அதை பற்றியெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்ததனுடைய அவதாரத்தின் நோக்கம் என்ன? அவருடைய பிறப்பின் நோக்கம் என்ன? அவர் இந்த வாழ்க்கையிலே நமக்குள் வந்ததின் நோக்கம் என்ன? நமக்கு வாழ்வு தரும்படியாக வந்தார்.
நம்மை வாழ வைக்கும்படியாக வந்தார். அந்த வாழ்க்கையை நிறைவு செய்யும்படியான அதிகாரத்தை நமக்கு அளிக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம் சொல்கிறது, பிரியமானவர்களே, அதற்கு இயேசு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், 100 கதவை பார்த்து சொல்லுகின்றார். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 100க்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றான், ஐயா, என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாயிருக்கின்றான். நீங்க என் வேலைக்காரனுக்கு சுகந்தார். எத்தனை பேர் உங்க சொந்தக்காருக்காக ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணிருக்கீங்க? வெங்கடேஷ் இமானுவேலும் திடீர்னு வந்தாங்க. ராதிகா சொல்லி அனுப்புனாங்க, வெங்கடேஷ் சிக்கா இருக்காரு, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவருக்கு உடம்புக்கு நல்லா இல்லை. பிறருக்காக மன்றாடுகிற ஒரு நல்ல மன்றாட்டு ஏறெடுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் தந்த வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, தரிசனத்துக்கு போகிறாங்க. ஆனால் நிஜ கிறிஸ்தவன் மட்டும் தனக்காக ஆலயத்துக்கு செல்வதில்லை, பிறருக்காக வேண்டி செய்ய ஆலயத்துக்கு செல்கின்றான். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க, எல்லாரும் சாமி நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை நமஸ்காரம் பண்ணுவதற்காக மட்டுமல்ல, நமக்காக, நம்மை சார்ந்திருக்கிற உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனைகளை ஏறெடுக்கும்படியாய் வருகின்றோம். அல்லேலூயா. ஒரு 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்காக வரையா, நீ யாருக்காக வருகிறாய் ஆண்டவரிடத்துக்கு? அவர் இருந்தா எனக்கு என்ன, இல்லைன்னா அவனை வச்சு நான் என்ன நடத்த போகிறேன்? நாமளே சர்ச்சைக்கு வர்றதில்லை, நாமளே ஆண்டவர் தேடி வர்றதில்லை, நாமளே ஜெபம் பண்ணுறதில்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் வந்ததின் நோக்கம் என்ன? விண்ணப்பத்தை கேட்கிறவர், வேண்டுதலை கேட்கிறவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற 62ஆம் சங்கீதம் சொல்லப்படுகிறது, மாம்சமான யாவரும் உம்மிடத்துக்கு வருவார்கள். எதுக்காக வருவாங்க? ஜெபத்தை கேட்கிறவரே. எல்லாரும் வாய்த்தர சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்துக்கு வருவார்கள். தேவனால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றுண்டோ? தேவனால் எல்லாம் கூடும். மனிதரால் கூடாதுதான், தேவனால் கூடும். அன்பானவர்களே, ஆண்டவர் வந்ததின் நோக்கம் என்ன? நாம் அவரிடம் செல்ல வேண்டும், உறவாட வேண்டும், மன்றாட வேண்டும், அவர் அருளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் வந்தார். இங்கே ஒரு தனிநபரை பார்க்கின்றோம். நான் ஒருவனை போ என்றால் போகிறான், நான் ஒருவனை வா என்றால் வருகிறான். நாம் சொல்லுவோம், பாஸ்டர், ஐ எம் so busy pastor, last week I cannot able to come to church pastor. ஹாடா பாவி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் பாஸ்டர், என்னால் சர்ச்சுக்கு வர முடியல பாஸ்டர். பாஸ்டர், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பாஸ்டர், பைபிள் வாசி நேரம் இல்லை பாஸ்டர். உன் நேரத்தை யார் திருடுகிறாள் என்பதை தெரிந்து கொண்டால் உனக்கு நலமாக இருக்கும். கோரேசினோ உனக்கு, வெச்சாயிதாவே உனக்கு. ஏன் இன்றைக்காகிலும் நீ மணந்திருவாயால் அது உனக்கு நலமாக இருக்குமே. ஜபத்துக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற விசுவாசியாக இருக்கக்கூடாது. பைபிள் வாசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை சொல்லும் விசுவாசிகள், ஆலயம் செல்வதற்கு நேரம் இல்லை சொல்லும் விசுவாசிகள் விசுவாசியாக இருக்க முடியுமா? தயார் நம்முடைய சொத்து, நம்முடைய ஆஸ்தி, நம்ம அந்தஸ்து. உமது வேதம் எனது மகிழ்ச்சி, உமது வேதம் எனது விளக்கு,
உம்முடைய வேதத்தை நான் மறந்தால், ஆண்டவர் சொல்றார், என் வேதத்தை நீ மறந்தா உன்னை மறப்ப, உன் பிள்ளைகளை மறப்ப, உன் சந்ததி மறப்ப. ஆண்டவரே நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு. ஒரு தீர்மானத்தோடு திரும்பி போவோம். ஆண்டவரே உம்மை பார்க்காத நேரங்கள், ஆலயத்துக்கு வராத நேரங்கள், செபிக்காத நேரங்கள், என் வாழ்க்கையிலே நான் தோத்து போன நேரங்கள் சுவாமி. மறுபடியும் என் வாழ்க்கை திரும்ப கட்டும் ஆண்டவரே. ஏதோ சொல்கிறது, அவர் நம்மை குணமாக்குகிற ஆண்டவர். ஏன் வந்தார் இந்த உலகத்தில்? ஆண்டவர் நம்மை குணமாக்குவதற்காக வந்தார், சுகம் தருவதற்காக வந்தார். 8ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 44ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் வசனம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 35-38 வசனம். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார், பெரும்பாலுள்ள ஸ்திரியை சுகமாக்கினார். பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு சென்றால் சாதாரண ஜுரம் மெட்ராசின் கொடுத்து சுகமாக்குறதையா? ஆண்டவர் தொட்டார், சுகமாயிட்டாங்க. அந்த ஸ்திரீயானவள் உடனடியாக எழுந்து நிவாரணம் நீங்கி ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சுகம் தருவது எதற்காக? அவருக்கு சேவை செய்வதற்காக. பாத்துல சொல்லுங்க, நம்ம நல்லா இருக்கிறது எதுக்காக? அவருக்கு நம்ம சேவை செய்யணும். பாட்டு என்ன பாடுறோம்? நானும் என் வீடும் என் வீட்டார் யாவரும். இது இங்கே பாட்டு மட்டும், சர்ச்சில் வந்து பாட்டு பாடுறது, வீட்டில் போய் வேறு பாட்டு பாடுறது, ரோட்டில் போனால் இன்னொரு பாட்டு வந்துடுது, நம்ம போகிறவங்களாம் வேறு வேறு பாட்டு பாடிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு துதி ஆராதனை செய்வோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார், சுகம் தருகிறார், பலன் தருகிறார், ஆரோக்கியம் தருகின்றார். காரணம் என்ன? அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார், நம்முடைய வாழ்க்கையை சுகம் தருவதற்காக. அதனால தான் நம்ம இப்போது சொல்லுவோம், ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சொல்ல முடியுமா? என் ஆத்துமா வாழன்னா நான் சுகமாக இருக்க முடியாது. என் ஆத்துமா வாழ்வதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17-18. சீக்கிரம் முடிச்சலாம், சீக்கிரம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. எபிரேய குல மக்கள், யூத குல மக்கள் மேசியா வருவார் என்ற வார்த்தையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கார். இன்றைய வரை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். இப்பொழுதும் பலஸ்தீன இஸ்ரேல் யுத்தங்களுக்கு மத்தியில் புலம்பல் என்ற ஒரு சுவர் உண்டு. அநேக மக்கள் இன்றைக்கும் மேசியா, இயேசுவே வாரும், கிறிஸ்துவே வாரும், எங்களை வந்து நீ ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கார்கள், அழுது கொண்டிருக்கார்கள். அந்த மேசியாவாக இயேசு கிறிஸ்துவானவர் தான் சொன்ன வார்த்தை, நான் வந்ததை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். இங்கே அவர் சொல்லுகின்றார், நீங்கள் வாசிக்கின்ற, நீங்கள் யோசிக்கின்ற, நீங்கள் பேசுகின்ற, நீங்கள் நடந்து கொள்ளுகிற, கை கொள்ளுகிற நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். இந்த தீர்க்க தரிசன ஆகமங்களின் நிறைவேறுதலாய் நான் வந்தேன். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்க வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை தம்முடைய மக்களுக்கு பிரகடனப்படுத்தினாரோ, எந்த கற்பனைகளை, நியாயங்களை, விதிகளையும் ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்தாரோ, மக்களால் அவைகளை செய்து முடிக்க முடியவில்லை. ஆனபடினாலே ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய பணியின் மூலமாக, தம்முடைய ஊழியத்தின் மூலமாக நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அவதாரம் எடுத்து வந்தார். 8ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 23 சொல்கின்றது. 23 வாசிங்க. 8ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 20.
அவர் அவர்களை நோக்கி, யோவான் 8:23 அவர் அவர்களை நோக்கி, அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நான் உயரிலிருந்து உண்டானவர், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், சொல்லுங்க, இதான் கிளைமேக்ஸ். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா. பக்கத்துல சொல்லுங்க, நானே அவர். யார் அவரு? ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, முதலும் அவரே, முடிவும் அவரே, வாழ்வும் அவரே, சத்தியமும் அவரே. நானே அவர் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, நீங்கள் நம்புகிற, நீங்கள் விசுவாசிக்கின்ற, நீங்கள் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிற மேசையாக கிறிஸ்து நானே என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, வாசிமா, நீங்கள் விசுவாசியாவிட்டால், நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். ஏன் இந்த உலகத்துக்கு வந்தா தெரியுமா? கண் சொருகி போன, ஆன்மீக கண் இழந்து போன மக்களுடைய குருடுகளை ஆண்டவர் அவர்களை தொட்டு சொஸ்தமடையும்படிக்கு, பார்வை அருளும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனையோ பேர் ஒரு குருடனை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். அந்த குருடன் வந்து சாட்சி சொல்கிறான், அவர் எங்கிருந்து வந்தார் எனக்கு தெரியாதையா, அவர் என்னை தொட்டார், ஆனால் நான் சுகமான. சொல்லுங்க, கைத்துக்கு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இப்போ இவர் சொல்றாரு, நான் தான் அவர் அப்படின்றார். அல்லேலூயா. நான் உயரத்திலிருந்து உண்டானவன், நீங்களோ இந்த பூமியிலிருந்து உண்டானவர்கள். நான் தான் அவர். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. உனக்கொருவர் இருக்கின்றா, உன்னையும் நேசிக்கின்றா. காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடி வந்தா. எனக்கொருவர் இருக்கின்றா, என்னையும் நேசிக்கிறா. காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடி வந்தா. அல்லேலூயா. கண் சொருகி போனவளாக, ஆண்டவரை அறியாதவர்களாக வாழ்ந்த நம்மை ஆண்டவர் நமக்கு பார்வை அருளும்படியாக வந்தார். நம்முடைய ஆன்மீக கண்களை திறக்கும்படியாக வந்தார். அவரை பார்க்கும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுக்கும்படியாக வந்தார். கையை தூக்கி ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளில் கோயில், குளம், மலை, நதி, ரிவர் இல்லையா? எத்தனை பேர் வேளாங்கண்ணி போனீங்க, நாகப்பட்டினம் போனீங்க, வேறு மலை பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். எந்தெந்த மலையை நம்ம சுற்றணும், எந்தெந்த மரத்தை நம்ம சுற்றணும், எந்தெந்த குளத்தில் நம்ம முழுகினோம். போச்சா பாவம், போச்சா சாபம்? போகலையா. சாபம் போல, பாவம் போல, வாழ்வு மாறல, வழியும் தெரியல. இந்த இயேசு என் வாழ்க்கை வந்தபோது, ஹல்லேலூயா, என் பாவம் தொலைந்தது, புது வாழ்வு மலர்ந்தது. அன்பானவர்களே, என் கண்கள் திறக்கப்பட்டது. சொல்றான் பிலேயாம், சொல்ற கண் திறக்கப்பட்டன்னு சொல்லுகிறதாவது, யாக்கோப்பிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும். கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. 24ஆம் அதிகாரம் என்னாகும் சுத்தியத்தில் என்னாகும் 24:17, யாக்கோப்பிலே ஒரு ஸ்டார், நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரம் மக்களுக்கு ஒளிகாட்டும். அவன் சொல்றான், கீழே வசனம் வாசிக்கும் போது, நான் ஒரு நீதிமான் சாவர மாதிரி சாவ கூட வேண்டிக்கிறான் பாருங்க. பொல்லாதவன் தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கின்றான். வேதம் சொல்கிறது, வான சாஸ்திரிகள் கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டார்கள். அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியது. குழந்தை இருக்கும் முன்னணி வரையே அந்த நட்சத்திரம் அவர்களை கொண்டு சென்றது.
கையை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், விடுவெள்ளி நட்சத்திரமாகிய கிறிஸ்து நமக்கு உள்ளத்திலே உருவாகும் அளவும் என்று எழுதுகின்றார். ஹல்லேலூயா. அந்த மார்னிங் ஸ்டார், விடுவெள்ளி நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய வந்திருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகின்றார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் நாம் கண்கள் திறக்கப்படும்படியாக வந்தார். அவரை நாம் பார்க்கும்படியாக வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் சொல்லுங்க அல்லேலூயா. என் முகம் வெட்கப்படாது. நான் காரணம் இயேசு நோக்கு. காலையில் எழுந்த உடனே யாரெல்லாம் ஆண்டவரை பார்க்குறாங்களோ அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. யாரெல்லாம் எழுந்து கடங்காரன் வருவானேன்னு பார்க்குறாங்களோ கண்டிப்பாக வருவான். வீட்டில் இருக்கிற எதுனா எழுந்து எட்டு போவான். நாம் எழுந்திருந்த ஆண்டவரை முதற்கண் பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன்னதமானவராகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் மனக்கண்களை திறக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபை மக்கள் எழுதுகிறார், உன் மனக்கண்களை திறக்கும்படியாக நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று எழுதுகின்றார். அன்பானவளே, குருடனை தொட்டார், அவன் பார்வையடைந்தான். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், சனகரிம் சங்கத்தார், யூத குலமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க, இவன் எப்படி சுகமானா? தெரியாதுங்க. அந்த குருடன் சொல்கிறான், நீ எப்படி சுகமான? தெரியாதுங்க. என்னடா தெரியாதுன்னு கேட்குறேன், நான் எப்படி சுகமானது? அவன் சொல்கிறான், எனக்கு தெரியாது, அவர் வந்தார், என்னை தொட்டார், என்னை சுகமாக்கினார். இப்போ இவர் சொல்கிறார், வந்தவர் சொல்கிறார், அவர் தான் நான் அப்படின்றார். மறுபடியும் அந்த குருடனை ஆண்டவர் ஆலயத்திலே சந்திக்கின்றார். குருடனெல்லாம் ஆலயத்துக்கு வரணும் சொல்லுங்கள் அல்லேலூயா. செவிடரெல்லாம் ஆலயத்துக்கு வரணும் சொல்லுங்கள் அல்லேலூயா. இனி கேடானது ஒன்றை நீ செய்யாதே, நான் தான் அவர் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அவர் நான் பார்க்கலையே, கேட்கலையே, தெரியாதே அப்படின்னா, ஐயா உன் முன்னால் சொல்லிக்கிட்டு இருக்க அவர் தான் நான் என்று சொல்லுகின்றார். கையத்தட்டி ஆலோசனை பண்ணுங்க அல்லேலூயா. ஆண்டவர், நீ அவரை பார்க்குறியோ இல்லையோ, அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் அவரை பார்க்குறோமோ இல்லையோ, அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய படைப்பாளனாக இருக்கின்றான். அவர் நம்மை உருவாக்கியுள்ளாய். நான் உன்னை உருவாக்கினேன், உன் தாயில் கருவில் நீ உருவாக முன்னமே உன்னுடைய கண்கள் என்னை கண்டது என்று தாவீது எழுதுகின்றான். அல்லேலூயா. அவர் நம்முடைய படைப்பாளனாக உருவாக்குறாக இருக்கப்படினாலே பிரியமானவர்களே, ஆண்டவர் நாம் அவரை பார்ப்பதற்காக, நம்முடைய கண்களை திறப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்தார். வேதம் சொல்லுகிறது 9ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் 39ஆம் வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். நியாயம் தீர்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் என்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நாம் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தோம். யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு முன்னால் நிற்க முடியும்? நம்ம we cannot stand before God because we are sinner. நாம் பாவிகள். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதை எந்திருக்கிறேன் என்று இந்த குருடன் சொல்றாயா. ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார்? நம்மை நீதி விசாரணை செய்வதற்காக. அப்படினாலே நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு இருக்கிறது இந்த ஆண்டை முடிப்பதற்காக. எந்தெந்த காரியங்களிலே நாம் சருகிருக்கின்றோம், எந்தெந்த காரியங்களிலே நாம் வழி விலகி இருக்கின்றோம், எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவருக்கு புறம்பாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து எச்சரிக்காரு, மகளே மாற்றிக்க, மகனே மாறிடு, போதும், நீ செய்த தவறுகள் போதும், நீ செய்த குற்றங்கள் போதும், இனி அந்த குற்றத்திலே பாவத்திலே வாழ்ந்து விடாதே, மறுபடியும் என்னிடத்துக்கு திரும்பி வா என்று ஆண்டவர் அழைக்கின்றார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரை நான் வரேன்யா? நம்முடைய குற்ற உணர்வுகளிலிருந்து வெளியேறி ஆண்டவரை நாம் காணும்படியாக வர வேண்டும். நம்மை நியாயம் தீர்க்கிறவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக, நியாயம் தீர்ப்பதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார்.
ஆனால் அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக நீதி விசாரணை வரும்போது இந்த உலகம் தாங்காது. அதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இந்த பூமிக்கு வந்தார். நியாயம் விசாரிக்கிறவர் மட்டுங்க இல்லைங்க, நம்மை விசாரிப்பதற்காக வந்திருக்கின்றார். அல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் வைத்து விடுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவசியம் வச்சிருங்க. அவர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கவலையெல்லாம் நான் இறக்கி வச்சிருவேன்? இந்த வருஷத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இல்லையா, ஏகப்பட்ட கஷ்டம், என்ன செய்யறதுன்னு தெரில. அவர் என்னை விசாரிக்கிறவர், என்னை விசாரிப்பதற்காக வருகின்றார். ஆனபடினாலே என் மனக்கவலைகள், குடும்ப கவலைகள், என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத எல்லா சுமைகளையும் நான் அவரிடத்தில் இறக்கி வைத்து விடுவேன். அவர் ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். யோவான் நம்ம வாசித்த பகுதிக்கு நம்ம திரும்புவோம். கடைசியாக நாம் வாசித்த பகுதி 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கின்றது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், அதற்காகவே இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். அல்லேலூயா. சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் நிறைய பார்க்கலாம், வீடுகளில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஆண்டோர் தோலில் சுமக்கிற மாதிரி ஒரு பிக்சர்ஸ் வச்சுருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அது அவங்களுடைய நினைவே வரும். சில பேர் அதை பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, சில பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க, சில பேர் முன்னால் டோரில் என்ன பண்ணுவாங்க அதை போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் ஆண்டவர் குழந்தை ஆட்டுக்குட்டியை சுமக்கிற மாதிரி அந்த ஒரு அழகான ஒரு பிக்சர் பாருங்கள், சுமக்கிற மாதிரி அதை வச்சுருக்குறாங்க. இந்த ஆட்டுக்குட்டி யார்? அது ஏன் நீயும் நானுமா இருக்கக்கூடாது? அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, 99 ஆடுகளை விட்டு காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி வந்த நல்ல மேய்ப்பன் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கை தட்ட மாட்டீங்களா? யா அம்மா, அந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டி தான் அவர் கையில் இருக்கிறது. அந்த தொலைஞ்சு போன முருகன் கந்தன் கோவிந்தன் தான் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் தொலைந்து போயிட்டோம். மத சம்பிரதாயங்கள், மார்க்க பேதங்கள், தீய பழக்க வழக்கங்கள், தீய பண்டமாற்ற முறைமைகள், இந்த உலகத்திற்கு ஆசாரங்கள், அநீதிகள், அநியாயங்களாலே ஆண்டவரை விட்டு நாம் பிரிந்து விட்டோம், தொலைந்து விட்டோம், காணாமல் போய்விட்டோம். தேடி வந்து நம்மை அவர் கரங்களிலே தூக்கி அணைத்து கொள்ளுகின்ற ஆண்டவர் இந்த உலகத்திலே உண்டு. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே தான் தேவன். யோவானும் ஆண்ட்ரூவும் யோவான் ஸ்நானத்தில் சென்று யோவான் ஸ்நானனை பார்த்து கேட்கிறார்கள், நம்மள மாதிரியே ஒருத்தர் வந்து அற்புதங்களை அடையாளங்கள் செய்கிறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, அவர் யார் என்று அவரிடத்திலே வினாவும் போது கேள்வி கேட்கும்போது சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உன்னை அவர் பார்க்கும்போது, என்னை அவர் பார்க்கும்போது ஆட்டுக்குட்டி மாதிரி தான் பார்க்குறாரு, காயம் கட்டுறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நம்முடைய சுமைகளை இலகுவாக்குவதற்காக, நம்முடைய கஷ்டங்களை மாற்றுவதற்காக, துன்பங்களிலிருந்து விடுதலை தருவதற்காக சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் ஒரு ஆட்டுக்குட்டியாக உம்முடைய கரங்களிலே தவழ விரும்புகிறேன் சுவாமி, என்னை ஏற்றுக்கொண்ட ஆசீர்வதியும் ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அழகான பக்தன் இப்படி தான் பாடினார். ஏன் ஒரு நாளிலே இந்த ஆடுகளை நாம் பலி கொடுத்தோம்.
மிருகங்களை நாம் பலி கொடுத்தோம். கடவுள் நம்மேல் பிரியமைப்பார் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். ஆடு மாடு வெள்ளாட்டு கடா இரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை ரட்சிக்காமல் ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரே நமக்கு பரிகார பலியாக இந்த உலகத்துக்கு வந்தார். உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ புனிதர்கள் மகான்கள் தோன்றினார்கள். ஆனால் இயேசுக்கு மட்டும்தான் வேதாகமத்தில் பேருங்க உலக ரட்சகர். அல்லேலூயா. இந்த உலகத்தை ரட்சிக்கும் தெய்வம் மெய் கடவுள் ஆண்டவராக இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவளே, இன்றைக்கு ஆண்டவனுமே அழைக்கின்றார், மகளே மகனே, சோரம் போகாதே, தூரம் போகாதே, தனியே நின்று விடாதே, கம் நியர் டு மீ, என்னுடைய அருகாமையிலே வந்துவிடு. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஏனென்றால் நான் உன்னை ஏந்திக் கொள்ளுவேன், தாங்கிக் கொள்ளுவேன், உன்னை சுமந்து கொள்வேன், என் அருகாமையிலே வைத்து உன்னை ஆறுதல் படுத்துவேன், சமாதானப்படுத்துவேன். இவரை மாதிரி ஒருத்தர் நம்ம பார்க்கணும். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. ஒரு தந்தை சுமப்பது போல நான் உங்களை சுமப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பக்தன் பாடுகிறான், ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, ஐயா நான் வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, துய்ய நிற்சோரே பாவி எனக்காய் சிந்தி துஷ்டனை அழைத்தீ, துய்ய நிற்சோரே பாவி எனக்காய் சிந்தி துஷ்டனை அழைத்தீ, தயை செய்வோம் என்றே எதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தே, தயை செய்வோம் என்றே எதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தே, ஐயா நான் வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. உலகை ஆளும் பெருமான் உலக ரட்சகர் இந்த உலகை மீட்பதற்காக, பலி கொடுப்பதற்காக, பலிப்பொருளாக இந்த உலகத்திலே வந்தார். பரிகாரம் பண்ணும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். தன் சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். கைகளை உயர்த்தலாமா, சொல்லாமா, ஆண்டவரே நீங்கள் மட்டும் வரலன்னா ஆண்டவரே நாங்கள் இன்னும் எங்கள் பாவங்களிலே இருந்திருப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே இன்னும் நாங்கள் விடுதலை இல்லாமல் இருந்திருப்போம். ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பும் தூய ஆவியானுடைய அருளும் ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நம்மை சார்ந்திருக்கிறதான உறவுகள் சொந்த பந்தங்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்திலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவாக. நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினம் நம்ம எல்லாருக்கும் ஒரு விசேஷமான ஒரு நாள்.
ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த திருநாள் கிறிஸ்மஸ். இந்த அந்த நாளிலே நாளைக்கு தயவு செய்து நீங்கள் எல்லாரும் நேரப்பட வர முடியாது அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 7:30 மணிக்கு நமக்கு சர்வீஸ் இங்கே ஆரம்பமாகும். 8:30-9 மணி அளவிலே இங்கே கேக்கு காப்பியோடு கூட நாம் ஐக்கியத்திலே சேர்ந்து நட்பிலே சேர்ந்து இங்கேருந்து கலைந்து போகலாம். ஆனால் அப்படினாலே நீங்கள் தயவுசெய்து 9 மணிக்கு மேலே வந்துட்டு பாஸ்டியான் சர்ச் வைக்கல சொல்லாதீங்க. அதனால் நேரப்படி வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் ஊழியக்காரனாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேங்க்யூ.